வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. செல்லம், நான் லைக் போட்டேன். சாமி மச்சான், தேங்க்யூ மச்சான். கண்ட்ரோல் ஆயிருக்கு. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்க டியர். அப்புறம் ஏன் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே, அதுதான் ரீசன் சொல்லிட்டேனே ஃபஸ்ட்டே. போயிட்டு வந்துட்டேன். அதனால தான் இப்போ லைவில் இவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சி லைவ் போட்டுட்ருக்கேன். பாருங்கள், இன்றைக்கி ரீல்ஸே அப்லோட் பண்ணலைல்ல காலையிலேருந்து. நேற்று அங்கே ஃபங்க்ஷனில் இருந்தேன். இன்றைக்கி ஃபுல்லாக முடியலை. இன்றைக்கெலாம் அப்பாடி அதுலேயே கூத்து என்ன தெரியுமா, எங்கள் சிஸ்டர் வீட்டுக்கு காலையில் வேறு போயிட்டோம். நான் லைவ் போட்டுகிட்டே இருந்து கிளம்பி போனாலும் தான் ஆகிருக்கு. கண்ட்ரோல் ஆகிருக்கு. ஸ்டொமக் பெயின் கண்ட்ரோல் ஆகிருக்கு. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்கள் டியர். அப்புறம் ஏன் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே, அதுதான் ரீசன் சொல்லிட்டேனே ஃபஸ்ட்டே. போயிட்டு வந்துட்டேன். அதனால தான் இப்போ எல்லாரும் தாக்கு பிடிச்சி லைவ் போட்டுட்ருக்கேன். பாருங்க, இருக்கிறேன் அந்த டாய்லெட், அந்த இது இருக்குல்ல பேஷன், அதுவும் செவரும் ஒன்று, இப்படி ஒரு டாய்லெட்டை என் வாழ்க்கையில் நான் பார்த்தது. Max out on your styles with the Myntra screen. இப்படி ஒரு டாய்லெட்டை என் வாழ்க்கையில் நான் பார்த்தது. பெருசாக இருக்கும் தெரியுமா, எனக்கு அப்படி போய் தான் பழக்கம். ஒரு பாத்ரூமே ஒரு தாளாரமாக 3 பேர் 4 பேர் நின்று குளிக்கிற அளவுக்கு இருக்கும் ஒரு பாத்ரூம். அவ்வளோ பெருசு. அப்பா சொல்கிறதுக்கு இல்லை, என்னால் அதெல்லாம் பார்க்கவே முடியல எனக்கு. ஐயோ, ஒரு வாளி தண்ணி வச்சு எனக்கு எந்த மூளைக்கு பார்த்தேன், நான் திறந்து விட்டு உக்காந்தா 10 வாளி தண்ணி ரொம்ப. சரின்னு சொல்லிட்டு போய் உக்காந்தாம்மா. அது மேலே தாம்மா இப்படி காலை வைக்கணும். பின்னாடி இடிக்குதுமா பெட்டெக்ஸ் செவுரு. என்ன அந்த காலத்துலேயே பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க வீட்டை. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். ஸ்க்ரீன் டபுள் உண்டு, கோல்டு ஆக்சஸ் இருக்குது, வேகமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சொல்லிவிட்டு உக்காந்துட்டேன். பாதி தண்ணி ஜக்கு 2 எடுக்கும்போதே குறையுது தண்ணி, பத்தாதே கழுவுறதுக்கு. என்ன பண்ணுவேன் கடவுளே. கதவை லேசாக டாப்பால் நமக்கு போய் குளிக்கிற பாத்ரூமில் போய் நல்லா காலை கை இடுப்போட தண்ணியை ஊற்றி அலசிட்டு அப்படியே வந்து மல்லாந்து படுத்தேன். அதோட எப்படா வீட்டுக்கு வருவேன்னு வீட்டுக்கு வந்து நுழையும் போதே ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு நல்லா மேலோட தண்ணியை ஊற்றிட்டு உள்ளே நுழையிற வயிறு கலக்குது மறுபடியும். லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. பெயின் இருக்குன்னா எதுக்கு ரசி? ஐயோ, எனக்கு நேரம் ஆகலை. நான் இவ்வளோ நேரம் இப்போ கரெக்டாக அப்படியே டாப் சீக்கிரமாக முடிச்சு ரெஸ்ட் எடுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக செல்லம். ஐயோ, லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செல்லம். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். விஐபி லைவ் இருக்குது, கோல்டு லைவ் இருக்குது. வாங்க. ஐ லவ் யூ டார்லிங். மகேந்திர பிரபு. தலை இதுக்காக சிவா. டைம் நிலா வெயிட் பண்ணுங்க, 10 நிமிஷம் தான் டைம் இருக்குது. 10 நிமிஷம் தான் நின்றுட்டு இப்போ மறுபடியும் பக்கத்துக்கு அதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் மருந்தை போட்டு வச்சு விட்டுட்டு என்ன பண்ணுறது. சங்கர் ப்ரோ, இது காலை லைவ் அவங்க சொன்னாங்க ப்ரோ. காலையில் லைவில் சொல்லிட்டேன். அப்போ ஸ்டார்ட் அது எனக்கு அது ரொம்ப அதிகமாகிடுச்சு. இது வரைக்கும் நான் என்ன போச்சுன்னு எனக்கே தெரியல. எனக்கு தெரிஞ்சு 1 2 அங்கே 3 அப்புறம் 4 இங்கே 5 6 எனக்கு தெரிஞ்சு 9 வாட்டி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணி. எதுவுமே சாப்பிட முடியல. மதியம் தயிர் ஊற்றி தண்ணி நிறையா ஊற்றி மோர் மாதிரி ஆற்றி தான் உப்பு போட்டு சாப்பிட்றேன். வயிற்றுக்குள்ளே ஒரு சோறு போகும்போதே அப்படியே வலி வருது. ஆமாம், மார்னிங்கில் வாட்ச் தான். மெம்பர்ஷிப்பை போட்டால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகான இந்த சிற்பியோட லைவை பார்த்து காமலில் மட்டும்தாங்க பேசுவோம். மெம்பர்ஷிப் மொத்தம் 3. அப்புறம் அங்கே போனல, அது வீடு சின்ன வீடு தான், பெருசு தான். பட் சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றா இருக்கும்போது அது சின்னதாயிடுச்சு. மொத்தம் 3 பெட்ரூம் இருந்தது. நல்லா ஹால் பெருசு தான், ஆனால் தாங்கலை. ஹீட் அதிகமாகிடுச்சு ரொம்ப. கிளைமேட்டு மாறி இருக்குல்ல, அதான் ஹீட்டு. ஆமாம், அங்கே விட்டுட்டு வந்தோம். ரோடு போடுற மாதிரி
ஹீட் அதிகமாகிடுச்சு ரொம்ப. கிளைமேட்டு மாறி இருக்குல்ல, அதான் ஹீட்டு. ஆமாம் ஆமாம். எங்கள் வண்டி அங்கே விட்டுட்டு வந்தோம். ரோடு போடுறேன் மாதிரியே இங்கே இழுத்துட்டு வந்து விட்டுட்டாங்க. நாங்கள் போய் பக்கத்து மோகனையில் விட்டுட்டு வீடு இங்கேருந்து பார்த்தா வண்டி தெரிகிற மாதிரி இந்த ரோடு போடுறேன் மாதிரியே இங்கே இழுத்துட்டு வந்து விட்டுட்டாங்க. நாங்கள் போய் இப்போது நைட்டு வண்டியை தள்ளிட்டு வந்து இங்கே வீட்டுக்கிட்ட விட்டுடுன்னு நான் வேறு லைவுக்கு வந்துட்டேன். அவர் வண்டி அங்கே விட்டாரா இல்லை போய் ஓட்டிக்கிட்டு வந்து இங்கே நிறுத்திருக்காரான்னு தெரியல. ஏன்னா அந்த பக்கம் வந்து ஏரியா சரி கிடையாது. நான் இப்போ இருக்கிற ஏரியாவிலேருந்து 1 2வது அது வரைக்கும் தான் டீசெண்டாக இருக்கிற ஆளுங்க இருக்காங்க. அதுக்கும் அடுத்து 3வது 4வது பேட்சுக்கு தாண்டிட்டா எல்லாம் திருட்டு பசங்க. இந்த லாரி அது இதுன்னு சர்வீஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இடமா இருக்குவாங்க. அவனுங்கெல்லாம் ராத்திரியில் ஆயிடுச்சுன்னா தெருவுக்கு அப்படியே அலையுவானுங்க, எங்கே என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆமாம். ஸ்க்ரீனை டபுள் டாப் பண்ணி லைக்கை போட்டுடுங்க. முறைமாமன் படத்தில் கவுண்டமணிக்கு போகுமே அந்த மாதிரியா? ஐயோ ஏன் கேட்குற, பேரே சொல்ல. அப்புறம் எப்படி சாரி புகழ் கல்பாக்கம்டா. டைமிங்கா இதில் மட்டும்தான் லைவ். நோ இந்த நிறுத்தினா எடுக்க மாட்டாங்களா? சிசிடிவி கேமரா இருக்குது வீட்டுக்கு வீடு. நம்ம வீட்டில் மட்டும்தான் இல்லை, அதுவும் வைக்கிறதுக்கு சொல்லியிருக்கு. நான் தான் போன வாரமே நம்ம சோஃபா ஆர்டர் பண்ணோம்ல, அங்கேயே பக்கத்தில் ஒரு என்னமோ இதுப்போ விஜய் சேதுபதி விளம்பரம் வராங்களே, அது என்ன பேர், C+ஆ என்னதுப்பா, அது பேர் வரமாட்டேங்குது, டக்குன்னு மறந்துடுச்சு. அது வச்சிடலாம், வாய்ஸும் கேட்குற மாதிரி. 3D லெவலுக்கு நல்லா ஜூம் பண்ணி லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ், சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஜாயின் கூட பொறுமையாக விசாரிச்சுட்டு பண்ணிக்கோங்க. அப்பா நீங்கள் இப்போதைக்கு எனக்கு லைக் பண்ணிவிடுங்க. இருங்க பண்ண போயிருப்பேன். நீ குறுக்கில் நடுவில் வந்து கமெண்ட்டை போட்டிருக்கேன் டக்குன்னு. அவருக்கு மேலே போய் ஒன்றில் டச் பண்ணியிருக்கேன் நான். சரியான ஆளியா, நல்லா வெள்ளை பூசணிக்காம இருந்துக்கிட்டு இப்போ வரைக்குமே எனக்கு அந்த சைனாக்காரனை பார்த்தா எனக்கு உங்கள் ஞாபகம் தான் வரும். நான் ஃபாஸ்ட் ஃபுட்டு வாங்க போவேன்ல எப்பயாவது ஒரு வாட்டி, அந்த சைனாக்காரன் தான் நூடுல்ஸை போட்டு அடிப்பான். அப்போ நான் என்ன பண்ணுறேன், பேக் கேமரா ஆன் பண்ணிடுறேன். உங்களை மாதிரியே டிஷர்ட்டு போட்டிருப்பான், அப்படியே உங்களை மாதிரி தான் நான் பார்த்தேன். ஏன் பின் பண்ணணும்னு தெரியல. அட பாவி, அது பின் பண்ணுற கமெண்ட்டை எதுலடா அது ஏற்றுக்க முடியும்? முகத்தில் கண்ணு மட்டும்தான் எரியுது. அப்படியா, வேற எதுவும் தெரியலையா? அப்படியே பார்த்த மாதிரி. ஏய் நடிக்காதடா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு நீ பயப்படாத, எல்லாம் நம்ம பசங்க தான், ஒன்றும் நினைக்க மாட்டானுங்க. அப்போ அது இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் குஷியா இருக்கு. எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும். சரந்து இந்த பக்கம் டப்பாவை எடுத்து உருட்ட கட்டமா ஒரே சிரிப்பு தான். புல்லட்டு மாதிரி பரபரனா. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நான் அங்கே போய் உள்ளே உட்காந்துக்குவாங்க, அவரே கமெண்ட்ஸ் பண்ணிட்டாரு. அதெல்லாம் யார் சாப்பிட்டா? பரோட்டா அதெல்லாம் சாப்பிடும்போதுலாம் எனக்கு இப்படி ஆனதில்லைப்பா. அப்பா இன்னைக்கு நான் மோனியை கற்பனை பண்ணி பார்த்தேன். என்ன தெரியுமா, போயிட்டு வருது என்னவெல்லாம் யோசனை, இத்தனைக்கு இடையில டைமண்ட்ல மோனி வேறு. இது மைண்ட்ல இல்லடா, கற்பனை பண்ணி இது மைண்ட்ல இல்லடா, கற்பனை பண்ணி பார்த்தேன். எப்படி
நெஷு பெரிய கதை. செம்ம ஃபன்னாக உனக்கு இருக்குண்டா. எங்களுக்கு வயிற்றால பிடிங்கி நாங்கள் பாத்ரூம்குள்ளே ஓடுறது உனக்கு இருக்கும். மச்சி நீ சொல்லும்போது என்கிட்ட கண்ணு ஓடு. நான் சொல்லும் போதே என்னோட ஃபேஸ் கட்டு என்னோட உருவத்தை அப்படியே கற்பனைக்கு கொண்டுட்டு போய் அழகாக இருந்தால் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வருவாங்களா? முடிச்ச அப்புறம் கண்ணு முன்னாடி பட்டாம்பூச்சி வச்சா நார்மலாக இருக்கிறதுக்கும் எவ்வளோ சொல்கிறேன் கைஸ். வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் சத்தியமாக வந்தால் கூட போய் உட்காரும் போது ஸ்டாப் பண்ணி குடிச்சாதான் வயிற்ற கலக்கும். நேற்று ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு காலைல டீயை குடித்தோம், வயிற்றே கலக்கலை. அதுக்கப்புறம் 2வது டீ குடித்தோம் கலக்க. அப்புறம் நானாகவே போய் கஷ்டப்பட்டு தான் போனேன். ஆனால் இன்னைக்கு என்னை மீறி அப்பா சாமி பறந்து ஏதாவது ஒன்று ஓடிட்டு வாங்கிட்டு வர ஓடுறோம். பப்ஸு குட் நைட். இறங்கும் போதே காலை பப்ஸு குட் நைட்டுங்க. பப்ஸ் எல்லாரும் பட்ட சின்ன டவுட்டு இல்லாமல் போக மனசு வரும். உங்களை போகிறதுக்காக நாங்கள் கஷ்டப்பட்டு லைவில் பேசிக்கிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மாஸ்கை ரிமூவ் பண்ணுனா ஃபேஸ் நல்லா இருக்கும். பைத்தியம். அம்மா டயர்டாயிடுச்சு. அப்பா கமெண்ட்ஸை படிக்கிற நமக்கே இவ்வளோ டயர்டுன்னா கமெண்ட்ஸை போடுறீங்க செல்லத்துங்களுக்கு. கூழு குடிக்க வேணாம் வரேன் ஒன்றே பிடி வேண்டாம். மாதவன் வாங்க ஸ்டாண்டிங் பாருங்க. ஐயோ எழுந்திருக்கிறீங்க. ஏன் இப்படி பண்றீங்க எல்லாரும்? வேற இறுக்கி பிடிக்க ஆசைத்தான். அப்பா கால் வலிக்குது. ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துட்டே போல இருக்கு. அப்பா லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சொல்லுங்களே. அப்பா சிபி 922 குடைக்கல் மழை நம்ம யூடியூப்ல மட்டும்தான். தங்கம் நண்பன் யாரு? ஆமாம் மச்சை மட்டும் பண்ணிடுங்க. சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது. விடுங்க, நான் சீக்கிரம் கட்டும். டைம் போகுது பாருங்க. ஏய் அந்த வீட்டில் நம்ம ஜம்ப் பண்ணும்போது எங்கடா ஹவுஸ் ஓனருக்கு கேட்டுடுமோன்னு பயங்கரம்ல. இப்போ நம்ம எங்கே ஜம்ப் பண்ணுறோம், எந்த சத்தமும் கேட்காது. யாரும் கேட்டு வரவும் மாட்டாங்க. இது இப்போ நம்ம எதையாவது அதை தொடர்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனால் சரிப்பா ட்ரை பண்ணுவோம். இது எந்த அளவுக்கு தொட்டிருக்கேன் அந்த ஹைட்டு நான் வந்து செக் பண்ணுவோம். ஓகே ரொம்ப ஸ்பீடாக இருக்கா? சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள், டைம் ஆகுது. கோல்டு மெம்பர்ஷிப் லைவுக்கு நம்ம போகலாம். கமெண்ட்ஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கமெண்ட்டே வேண்டாம். லைக்கு சப்ஸ்கிரைப் ஜாயின் இது 3 மட்டும் பண்ணிடுங்க. என்னடா கை விரல் நிற்கவே மாட்டேங்குது. அப்பா இது என்ன, இது என்ன, இது என்ன, ஏங்க இந்த 3 என்னங்க சொல்லுங்க பார்க்கலாம். கோல்டு ஜாயின் பண்ணாதான் சில்வர் லைவ் பார்க்க முடியும். சில்வர் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ சில்வர் லைவ் மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னா உங்களுக்கு அடுத்த கம்மி ஆக்சஸ் இல்லை, உங்களுக்கு அடுத்தபடி அதிக ஆக்சஸ் தானே இருக்கு. ஏய் என்னடா கணக்கு போங்க. இங்கப்பா இதுக்கு பேர் லைக்கு, இதுக்கு பேர் சப்ஸ்கிரைபு. இந்த நடுவில் இருக்கு பாரு ஒய்யாரமா
இது மட்டும்தான் மெம்பர்ஷிப். நான் காய்ஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வேகமாக ஜாயின் பண்ணுங்க, டைம் ஆகுது. சரவணன் வாங்க சரவணன், இங்கே பாருங்க கமெண்ட்ஸை போட்டு கை வலிக்க ஏன் கஷ்டப்படுறீங்க? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணு, அங்கேயும் கமெண்ட்ஸை பண்ணி எழுத்தை போட்டு மறைக்குவீங்க, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வேகமாக ஜாயின் பண்ணுங்க. மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு, டிபிஏத்தோட ஒரு 8 ஜாயின் பண்ணி பாருங்க. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டீங்க, இந்த 5 நிமிஷம் தான். நோ பிரபு, இது காமன் லைவ், இதில் எந்த ஒரு சாம்பிளுக்கு இடமே கிடையாது. ஜாலியாக ஃபன் பேசலாம், சிரிக்கலாம், விளையாடலாமே தவிர அதுக்கு அந்த இடம் இதுக்கு இந்த இடம்னு தனித்தனியாக ஒதுக்கணும். எப்படி அதை மாதிரி தான். ரவிக்குமார் வாங்க ரவி, நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க ரவி? அப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டியர், டைம் ஆகுது, கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெம்பர்ஷிப்பையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக ஜாயின் பண்ணி லைக் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க பட்டோ. சீக்கிரமாக ஜாயின் பண்ணி லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக்கு, சப்ஸ்கிரைப், ஆல் பட்டன் வேகமாக ஜாயின் பண்ணிக்கோங்க செல்லகுட்டீஸ். என்ன டீச்சர் நம்ம சேனலில் தெரியுமா உனக்கு? நீ இல்லாத குறை மட்டும்தான். நீ நிறைய மிஸ் பண்ணிட்ட. லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க காய்ஸ், சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, அம்மா உடம்பு எப்படி இருக்குது? ஜாயின் பண்ணுங்க காய்ஸ், மெம்பர்ஷிப் லைவுக்கு போகலாம்ப்பா. சீக்கிரம் காய்ஸ். சிப்பி 922 மறைமா ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்கங்க அப்படி உள்ள இருந்து வருது, ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க. வந்த வேகத்துக்கு சாமி மச்சான் ஆகஸ்ட் 11 நோட்டு பண்ணிக்கோங்க. என்ன ஆகஸ்ட் 11 என்ன? ஆகஸ்ட் பற்றி டீட்டெயிலாக பேசலாம். மோனி ஏதோ இருக்குது, லாஸ்ட் ஃப்ரைடே சொன்னாங்க இல்லை, இன்னைக்கு சர்ப்ரைஸ் அதில் சொல்கிறேன். ஆமாம், மறந்து போயிட்டேன், சொல்ல மறந்துட்டேன். வீட்டுக்காரர்